three, four, 1, 2, 3. 너 그래 너 요새 너 조금 이상해. Hi guys, welcome back to my channel. My name is Kanku and you are watching Kamaru Vlogs. And இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா how to get rid of pimples, how to get pimple free skin. Okay, so நான் இந்த ரெமெடிஸ் வந்து 1 வீக்காக ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு எந்த காசு செலவழிக்காமல் பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் நேச்சுரலாக எப்படி வீட்டில் உட்காந்தே செய்யலாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு வந்து டெய்லி நீங்கள் உங்களுக்காக 2 minutes எடுத்தீங்கன்னா 2 minutes இஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்காக ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்களா நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் அவங்க எல்லாருமே இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஐஸ் க்யூப்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நைட்டே ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க்யூப்ஸ், ஏன்னா அந்த ஐஸ் க்யூப்ஸில் வந்து நம்ம குடிக்க தண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ குடிக்க தண்ணி வந்து நான் இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் அந்த ஐஸ் க்யூப் ஆனோடனே அந்த ஐஸ் க்யூப்ஸை வந்து எடுத்துட்டு தண்ணியில் போட்டுட்டு அதில் வந்து மூஞ்சியை டிப் பண்ணி எடுப்பேன். ஸோ உங்களால் இருக்க முடியாது, இங்கே உள்ளே இருக்கலாம், செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம இருப்பாங்க, என்னால் இருக்க முடியாது, நான் மூஞ்சியை டிப் பண்ணி நான் எடுப்பேன். அப்படி எடுத்தோடனே அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா ஃபேஸில் இது வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். உங்களுக்கு அப்படி பண்ண முடியலைன்னா நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப், 1 ஐஸ் க்யூப் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ ஒரு ஐஸ் க்யூபை வந்து நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈவன் இந்த டார்க் ஸ்பாட் ஏரியாஸ் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொன்று நல்லா, எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம், எனக்கு ஐஸ் க்யூப்ஸ்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து மண்பானையில் இருக்க தண்ணி இல்லைன்னா குடிக்க தண்ணியை வந்து காலையில் வந்து மூஞ்சி கழுவுங்க. தட் இஸ் ஆல்சோ மோர் தென். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளமாக நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ் அது ரெமெடி பண்ணாதீங்க, அந்த குடிக்க தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்சோ மோர் தென் எனஃப். ஓகே, த ஃபர்ஸ்ட் ட்ரிக் இஸ் திஸ். க்யூப் ரெமெடி வந்து காலையில் எழுந்தோடனே மார்னிங் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து நைட் தூங்கும் போது, காலையில் மார்னிங் 2 minutes அது பண்ணிடலாம். நைட் தூங்கும் போது இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, கோகோனட் ஆயில். உங்களுக்கு வேறு என்ன ஆயில் பிடிக்குதுன்னா நீங்கள் நார்மலாக நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா கையில் பேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஃபேஸை வந்து மசாஜ் பண்ண தெரியாட்டி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மசாஜ் வந்து எப்போவுமே அப்பர்வர்ட்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்பர்வர்ட்ஸ் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நைட்டு வந்து நம்ம போர்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும்போது நம்ம ஸ்கின் நல்லா மசாஜ் பண்ணோம்னா நம்ம வந்து ஸ்கின் க்ளோ அடிக்கும், நமக்கு பிம்பிள்ஸ் வராது, அண்ட் நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இது பண்ணுங்கள், மசாஜ் வந்து அப்பர்வர்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லா மசாஜும் அப்பர் டு இன்க்ரீஸ். அண்ட் தேர்ட் திங் வந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் பாய்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. என்னதுன்னா சன்ஸ்க்ரீன். அவங்களுக்கு சன்ஸ்க்ரீன் பிடிக்காட்டி நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லாட்டி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் ஏதாச்சும் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ திங்ஸ்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நானும் லாஸ்ட் 2 months தான் நானும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீனில் வந்து இப்போ நிறையாது இருக்குது, நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. அது பிராண்ட்ஸை விடுங்க. இப்போ SPF 15 இருக்குது, 25 இருக்குது, 30 இருக்குது, 50 இருக்குது. ஸோ எந்த SPF நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லி 2 to 3 hours நீங்கள் சன்லைட்டில் இருக்கீங்க, அப்போ தான் நீங்கள் SPF 50 யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து எப்பயாச்சும் லைக் காலேஜ் வரும்போது மட்டும் எனக்கு சன்லைட் அடிக்கணும், SPF 25 இஸ் மோர் தென் எனஃப். நான் வீட்டிலே தான் இருக்கேன், நம்ம எங்கேயும் வெளியே போகல, விண்டோ லைட்ஸ் இல்லை மொட்டை மாடி போகிற அந்த நார்மல் சன்லைட்டுக்கு வந்து நீங்கள் SPF 15 இஸ் ஆல்சோ மோர் தென் எனஃப். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியவே போக மாட்டாங்க, சன்லைட்லேயே போக மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து SPF 50 யூஸ் பண்ணாங்க, அது வந்து டேன் விழுந்துடும் நம்ம ஸ்கின்னில். ஸோ இது மட்டும் நல்லா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு சூட் ஆகுதுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன இது, நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க, நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடணும். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர், உங்களுக்கு நைட் ஆயில் மசாஜ் பண்ண பிடிக்காட்டி, ஆயில் மசாஜ்லாம் பண்ண முடியாது, எனக்கு சிப்பியாக இருக்குது ஸ்கின், எனக்கு ஆயில் மசாஜ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நைட் வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் பண்ணிங்கன்னா, ரோஸ் வாட்டர் எவ்வளோ வீட்டிலே செய்யலாம். அப்படி இல்லாட்டி 80, 65 வந்து ரோஸ் வாட்டர் வந்துடும். ஸோ அப்படின்னா ரோஸ் வாட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் தென் எனஃப். நிறைய க்ரீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து மேக்கப்ஸ்லாம் போடுறீங்கன்னா இது 2 ஸ்கின் கேர் மட்டும் பண்ணுங்கள். காலையில் அந்த ஐஸ் வாட்டர், நைட்டு தூங்கும்போது வந்து ரோஸ் வாட்டர், இல்லாட்டி ஆயில் மசாஜ். 2 இஸ் மோர் தேன் எனஃப். நிறையா பண்ண தேவையில்லை, 2 பண்ணால் போதும். அண்ட் நீங்கள் ஃபேஸ் பேக் இல்லை ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறீங்கன்னா வீக்லி 2 ஃபேஸ் பேக் இஸ் மோர் தென் எனஃப். டெய்லி ஃபேஸ் பேக் போடணும் தேவையில்லை. வீக்லி 2 ஃபேஸ் ஸ்க்ரப் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் ஸ்க்ரப்னா வீக்லி 1 ஸ்க்ரப் இஸ் ஆல்சோ மோர் தென் எனஃப். டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. So thank you for watching this video. Hope you guys enjoyed this video. If you have any doubt, tell me in the comment section. Bye guys.